Hello friends, welcome back to our channel Manakarasri. இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் கீ ஆன்சர் தான் பார்க்க போறோம். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் என்பது இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चन தான். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் என்பது அப்படிங்கிறது சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. நிலவேம்பு எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அக்காந்தீசி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ தேர்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு வந்து 4th ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நீஸ். 5th ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கரூராக்கனி காணப்படுவதில்லை. கரூராக்கனி எதில் காணப்படுவதில்லை அப்படின்னா சீடு, விதைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ விதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓசோன் தடிமனை அளவிடும் அலகு டாப்சன். ஹெட்ரோசிஸ் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ஜிஹெச் ஷீல். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. பல்கூட்டு அல்லீல்கள், மரபணு மாற்றம், கூட்டு பரிமாணம், ஆற்றல் பிரமிடு, மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம், ஸ்பைருலினா, 5 மார்க் மைக்ரோஸ்போரஜென்சிஸ், ஓங்கு மரத்தில் கேட்டிருக்காங்க. தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கை இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி 1 மார்க் பார்க்கலாம். எலைசா. ஸோ இந்த எலைசா கொஷின் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. எலைசா பொறுத்த வரைக்கும் முதலாக பயன்படுவது டிடக்ஷன் ஆஃப் பேத்தோஜன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி நோய்க்கிருமிகளை கண்டறிய. தூது ஆர்என்ஏ மூலக்கூறுகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அதாவது எம்ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ்டுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எம்ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ்டுனா அதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தல். தேர்டு கீழ்கொண்டவற்றில் ஒன்றில் ஈகோ டிவிரிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஈகோ டிவிரிஸ். ஸோ ஈகோ டிவிரிஸ் 1 மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஈகோ டிவிரிஸ்க்கு கரெக்டான ஆன்சர் தியரி ஆஃப் மியூட்டேஷன். திடீர் மாற்ற தேர்வு கோட்பாடு. தியரி ஆஃப் மியூட்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th பார்க்கலாம். வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர்கானிசம் விச். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி யூரிதேர்ம்ஸ். கழிவுநீர் சுத்திகரிப்பில் முதல்நிலை சுத்திகரிப்பு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. கழிவுநீர் சுத்திகரிப்பில் முதல்நிலை சுத்திகரிப்பு அதாவது பிரைமரி ட்ரீட்மெண்ட். ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி ஃபிசிக்கல். திடக்கழிவு பொருட்களை நீக்குவது. ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ். 6th ஏரியில் உள்ள குளிர்ச்சியான அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இன் லேக். அப்போ இன் லேக் அப்படின்னு நமக்கு கொஷின் வரும்போதே நமக்கு கரெக்டாக வந்து ஞாபகம் வருது என்னதுன்னா ஆப்ஷன் டி ஒலிகோட்ரோபிக், குறை உணவூட்ட நிலை. 7th முதிர்ந்த விந்து செல் சேகரிக்கப்படும் இடம் வந்து என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எபிடெமிஸ் படிச்சிருப்பீங்க. அதாவது மெச்சூர் ஸ்பேம்னு வந்து கேட்டிருக்காங்க. மெச்சூர் ஸ்பேம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எதை குறிக்குது? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எபிடெமிஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆண்களின் செயல்படுத்தப்படும் நிரந்தர கருத்தடை வந்து பார்த்துருப்பீங்க. ஆப்ஷன் பி வாஸ் அகாடமி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். பி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விந்து குழல் தடை. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. வீடியோ இம்பார்ட்டன்ட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.